ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா NS 160 2024 மாடலில் தான் நம்மகிட்ட இருக்குது. அந்த வண்டி தான் வந்து மைலேஜ் டெஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம கரெக்டாக 1 லிட்டர் ஊற்றிட்டு எவ்வளோ மைலேஜ் தருது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிடுறேன். நிறைய பேர் சைட் சவுண்ட் எடுக்கலனாலும் ஸ்டார்ட் ஆகாது அப்படின்றாங்க. கீழே நியூட்ரலில் தான் இருக்குது. கிளச்சு கூட பிடிச்சிருக்கேன். ஃபுல்லாக வந்து ட்ரைவ் பண்ணியாச்சு. கரெக்டாக 1 லிட்டர் ஊற்றிடுவோம். ஃபுல் டேங்க் வந்து பண்ணுற அளவுக்கு நம்மகிட்ட காசு இல்லை. ஸோ வந்து 1 லிட்டர் ஊற்றி அக்யூரேட்டாக டெஸ்ட் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா இந்த வண்டி வந்து இன்னும் ஆர்டிஓ கூட முடிக்கல. 200 கிலோமீட்டர் சில்லற தான் ஓடி இருக்கு வண்டியே. ஃபஸ்ட் சர்வீஸ் கூட கம்ப்ளீட் ஆகலை. இன்னும் ட்ரிப் ஒன்று வந்து 0 பண்ணியிருக்கேன். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. சரி, ஓகே, நான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வாட்டுக்கு நம்ம ரிட்டர்ன் வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் வாங்கியாச்சு 1 லிட்ரு. சர்வீஸ் ரிமைண்டரில் 248 கிலோமீட்டரில் ஸ்டார்ட் பண்ணோம். 50 to 60 அந்த ஸ்பீடு தான் வந்து நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோம். ஹைவேயில் எவ்வளோ தருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக பார்ப்போம். நீங்கள் NS 160 வந்து எடுக்க போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எடுக்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம மைலேஜ் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ வந்துட்டு மறக்காமல் வந்துட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராச்சும் பைக் எடுக்கிற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தாராளமாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. நம்ம ஓடோமீட்டரை வந்து 0 பண்ண முடியாது. ஆனால் ட்ரிப் மீட்டரை வந்து 0 பண்ணி 0லேருந்து தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே ஜென்யூனான மைலேஜ் டெஸ்ட் தான் வீடியோ போடுவோம். நம்ம வண்டியோட ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மைலேஜ் 30 தான் ப்ரோ தருது அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே, அதே எப்படி 160cc வந்து எப்படி 30 தரும்? நான் சொன்னேன் 60 மேலே தரும் அப்படின்னே பார்ப்போம், செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காப்புல. நமக்கு கேஸ்லாம் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க, லைக் பண்ண மாட்டேன்றீங்க. ஒரே ஒரு சப்ஸ்கிரைபு, ஒரே ஒரு லைக்கு அதை போட்டு விட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல் க்ரோத் ஆகும். நான் உங்களுக்காண்டி தான் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். அது யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் நான். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சு இந்த NS 160 வந்து எப்படினாலும் ஒரு 60 கிட்ட வந்து கண்டிப்பாக கொடுத்துரும். ஒருவேளை இப்போ கம்மியாக தந்துச்சு அப்படின்னா இன்னும் சர்வீஸ் கூட முடிக்கலை. சர்வீஸ் முடிச்சதுக்கப்புறம் திரும்ப கூட நம்ம வந்து மைலேஜ் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். சர்வீஸ்க்கு முன்னாடி எவ்வளோ மைலேஜ் தருது, சர்வீஸ்க்கு அப்புறம் எவ்வளோ தருதுன்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம். ஏன்னா வந்து நமக்கு தெரிஞ்ச பையன் தான் அந்த வண்டி வச்சுருக்காப்புல. ஸோ வந்து நம்ம சர்வீஸ்க்கு அப்புறமும் கூட மைலேஜ் டெஸ்ட் பண்ணி போடலாம். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க யாராவது NS 160 வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் வண்டி எவ்வளோ மைலேஜ் தருது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 9 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர்கிட்ட வந்து ரீச் பண்ணியாச்சு. நம்ம இந்த மாதிரி 50 to 60 அந்த மாதிரி ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணுறதுனால நமக்கு என்னென்னலாம் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பெனிஃபிட்டே வந்து நமக்கு மைலேஜ் நிறையா கிடைக்கும். ரெண்டாவது பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா பைக் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் வண்டி எடுத்த புதுசில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே உங்களுக்கு ரொம்ப நாள் லைஃப்பில் வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்பப்போ மட்டும் சர்வீஸ் பண்ணிடுங்க. கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் வண்டி. கண்டிப்பாக வந்து சைடு மிரர்ஸ் வந்து இல்லாமல் வண்டி ஓட்டாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 248 ஸ்டார்ட் பண்ணோம், 218 வந்துருச்சு. கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 30 கிலோமீட்டர் வந்து ஓட்டியிருக்கோம். நம்ம தம்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 30 தான் ப்ரோ தருது அப்படின்னு சொல்லி சொன்னார். 30 வந்து தாண்டிட்டோம். இனி எனக்கு தெரிஞ்சு 50க்கு மேலே உறுதியாக கொடுத்துரும்.
பட் அவர் வந்து நம்பவே இல்லை, 30க்கு மேலே கொடுக்காது ப்ரோ அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். ரொம்ப வெக்ஸ் ஆகி போய் சொன்னார். வழக்கம் போல் யூட்டன் போகிற இடத்துல யூட்டன் போட்டுருவோம். டேர்னிங் ரேடியஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக தான் இருக்குது. அந்த 200க்கும் 160க்கும் பெருசாக வந்து ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. நம்ம பிக்கப் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்கே தவிர மற்றபடி எல்லாமே சேமாக தான் கொடுத்துருக்காங்க. நம்ம 200 பார்த்தீங்க அப்படின்னா மைலேஜ் ஒரு 45 to 50 கிட்ட வரைக்கும் கொடுத்துரும். பட் 160 வந்து உறுதியாக 60 55 ப்ளஸ் வந்து கம்பல்சரி கொடுத்துரும். நம்ம பார்ப்போம், தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா 248 ஸ்டார்ட் பண்ணோம், 198 வந்துருச்சு. கரெக்டாக 50 கிலோமீட்டர் வந்து ரீச் பண்ணிட்டோம். நம்ம 30 கிலோமீட்டர் தான் தருது அப்படின்றது இப்போ 50 கிலோமீட்டர் தந்துருச்சு. எனக்கு தெரிஞ்ச 55க்கு மேலே கொடுக்கும், 60 கூட கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பட் இன்ன வரைக்கும் கரெக்டாக 1 லிட்டர் தான் ஊற்றிருக்கோம். இன்னும் அடைச்சி ஓடுற மாதிரி எந்த ஃபீலிங்குமே வரல. எனக்கு தெரிஞ்சு 55 ப்ளஸ் போயிடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஏன்னா வந்து 160 இருந்து இதுக்கு முன்னாடி வந்து என்எஸில் ட்ரை பண்ணதே இல்லை. ஸோ வந்துட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 52 கிலோமீட்டர் ஸ்டார்ட் ஆன உடனே வந்து வண்டி வந்து லைட்டாக அடைச்சி போகுது. ஸோ வந்து பெட்ரோல் கம்மி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. நானும் அடித்து ஓட்டி பார்த்தேன், ஒரு அளவுக்கு மேலே அவ்வளோதான், அடைச்சி ஓட ஆரம்பிச்சிச்சு. ஸ்டார்ட் ஆகுது, ஆனால் அந்த கியர் போட்டால் ஆஃப் ஆயிடுது. அது அந்த ஓரளவுக்கு ஓட்டியாச்சு. அவ்வளோதான், ஃபுல்லாக காலி பண்ணியாச்சு. எவ்வளோ ஓடி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து சர்வீஸ் இண்டிகேட்டரில் 248 ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 191 காமிச்சிடுறேன். பார்த்தீங்களா 191 ஓடி இருக்குது. அப்போ எவ்வளோ ஓடி இருக்குது அப்படின்னா 98 7 6 5 4 3 2 1 57 கொடுத்துருக்கு நமக்கு மைலேஜ். நம்ம ட்ரிப் மீட்ரு அதை பார்த்துருவோம். கரெக்டாக பார்த்தா 57. ஓடோ வந்து 203 ஃபோட்டோ தான் எடுத்தேன். ஆனால் நம்ம ஸ்டார்ட் பண்ணது 202 ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். இந்த கரெக்டாக 259 காட்டியிருக்கு ஓடோ. மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 57 கொடுத்துருக்கு. 60க்கு மேலேயே கொடுக்கும். பட் இருந்தாலும் வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் இன்னும் முடியலை. ஃபஸ்ட் சர்வீஸ் முடியட்டும். முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மறுபடியும் வந்து மைலேஜ் டெஸ்ட் பண்ணுவோம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 60 வந்து கண்டிப்பாக கொண்டு வருவோம். மைலேஜ் அப்போ 57 வந்து கொடுத்துருக்கு. ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிட்றேன். நியூட்ரலில் இருக்குது, சைட் ஸ்டாண்ட் போடலை. வேணும்னா கிளச்சிங் கூட பிடிச்சிக்கிறேன். அவ்வளோதான், ஃபுல்லாக மட்டையாகிடுச்சு வண்டி. இது வந்து நம்ம போகிறதுக்கு வந்து ரிசர்வ் பெட்ரோலு. நம்ம சர்வீஸ் இண்டிகேஷன்லேயும் காமிச்சிட்டேன் நான். 248 ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ 100 எவ்வளோ 191 நிற்கிது. 57 கிட்ட கொடுத்துருச்சு. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.